தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 மெயின்ஸ்க்கான ரிசல்ட் வந்து நேற்று மதியம் வெளியிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ரிசல்ட் வெளியிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ ரிசல்ட் வெளியிட்டாங்க. எல்லாருமே இன்டர்வியூ ரிசல்ட்டையும் நான் இன்டர்வியூ ரிசல்ட்டும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் வீடியோ போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நேற்று நான் ஏன் வீடியோ போடல அப்படின்னா, எனக்கே இந்த ரிசல்ட் வெளியிட்டாங்களே, குறிப்பாக நான் இன்டர்வியூ ரிசல்ட் வெளியிட்டாங்களே, அதுக்கப்புறம் எனக்கே ஒரு குழப்பமாக தான் இருந்துச்சு. இந்த ரிசல்ட் எனக்கு சரியா புரியல. அதனால தான் நேற்று ஃபுல்லாகவே நான் வீடியோ போடல. சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ரிசல்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த ரெஜிஸ்டர் நம்பர் 1:3 அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் இன்டர்வியூ ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அதுக்கப்புறம் 2 வார்த்தை பிரதானமா இருந்துச்சு ரிசல்ட் பார்க்குற நபர்களுக்கு. ஒன்னு ரீச்டு அப்படின்னு சொல்ல வார்த்தை, இன்னொரு நாட் ரீச்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. சரியா? அதனால எனக்கே ஒரு குழப்பமா தான் இருந்துச்சு. எனக்கே ஃபர்ஸ்ட் நானே ஒரு தெளிவு இருந்தாதான் நானே வீடியோல தெளிவா உங்கள்கிட்ட சொல்ல முடியும், ஒரு கான்ஃபிடண்டா பேச முடியும். எனக்கே சுத்தமா தெளிவு இல்லை, இது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. சரியா? அதனால தான் நேற்று ஃபுல்லாவே வீடியோ போடல. அவங்க இதை பத்தி ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அது இடப்பட்ட கேப்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, சார் ஐ எம் ரீச்டு, தேங்க்யூ, போஸ்டிங் கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நாட் ரீச்டு அப்படின்னு சொல்லி அனுப்ப ஆரம்பிச்சாங்க. உடனே நம்ம அட்மின்ட்ட சொல்லி லிஸ்ட் எடுத்து நம்ம பார்க்க சொல்லிட்டேன். அதுல ரீச்டு, நாட் ரீச்டு, இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ரெடி பண்ண சொல்லிட்டேன். சரியா? இதுல வந்து முக்கியமா ஒரு விஷயம் தெரிய வருது இந்த லிஸ்ட்ல. அது என்னன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். இந்த ரீச்டு நாட் ரீச்டுனா என்னன்னு சொல்லிட்டு நானே தேடி பார்க்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய இதுல தேடி பார்க்க ஆரம்பிச்சேன். சரியா? அதுல குறிப்பிட்ட ஒரு இதுல சொல்றாங்க, அது என்னன்னா, லைவ் சாட்ல கேட்கறாங்க போல ஸ்டூடெண்ட், சார் நான் ரீச்டு சார், என்ன சார் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறாங்க. அதுக்கு என்ன நபர், அந்த நபர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த யூடியூப் சேனல்ல சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரீச்டு இன்டு ஜோன்ல வந்துட்டீங்க, அதாவது ஜோனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க ரீச் சரி அப்படிங்கிறாங்க. சரி, அந்த நபர் திரும்ப கேட்கிறாரு, சரி இல்ல சார் நான் பாஸா ஃபெயிலா சார், பாஸ் இல்லையா அதை சொல்லுங்க சார்ங்கிறப்ப, அதாப்பா சொல்லிட்டேன்லப்பா, அந்த ஜோனுக்குள்ள நீ வந்துட்ட, ரீச் இன்டு த ஜோன், அந்த ஜோனுக்குள்ள நீ வந்துட்டனால ஜோன் நீ கன்ஃபார்ம் ஆயிட்ட. ஆல்ரெடி நான் குழப்பத்துல இருந்தேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிடும் போல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் நாட் ரீச்டுங்கிறாங்க. நாட் ரீச்டுனா அது என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இல்ல சார் நாட் ரீச்னா என்ன சார், நான் பாஸா ஃபெயிலான்னு கேட்கிறப்ப, அது பார்ப்போம்பா 40% பாஸா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. 40% கடைசியில் தெரியுது ரீச் ஆனவங்களே 50% தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுது. அப்படி இருக்கு இந்த ரிசல்ட். இந்த குரூப் 2 வெளியிட்டாங்களா, டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாங்களா, இந்த ரிசல்ட் அந்த நிலைமையில் இருக்கு இப்ப. என்ன அதாவது 45,000 பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 45,000 மெம்பர்ஸ் வந்து தோராயமா எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோ. 45,000 சில்லற நபர்கள் எழுதியிருக்காங்க. அதுல 3 விதமா இவங்க வந்து ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. என்ன ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கூற்றுப்படியே சுமார் ஒரு 500 பேரை வந்து இன்டர்வியூல செலக்ட் பண்ணியிருக்காங்க. தோராயமா 500 போட்டிருக்கேன், 483 நினைக்கிறேன். அந்த மாதிரி தானே 483, ரைட், 483 நினைக்கிறேன். நான் தோராயமா உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு 500 வச்சுக்கோ. சரியா? சுமார் ஒரு 15,000 பேர் வந்து ரீச்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டை காமிச்சிருக்காங்க. ஒரு 15,000 நபர்கள் வந்து ரீச்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து காட்டுது. அதுக்கப்புறம் நாட் ரீச்டு அப்படின்னு சொல்லிட்டு சுமார் ஒரு 30,000 நபர்களுக்கு காட்டுது. எத்தனை பேர் எழுதுனதுல? 45,000 பேர் எழுதுனதுல. சரியா? இதுல பாத்தீங்க அப்படின்னா, இது பத்தி தான் என்னன்னு குழப்பத்துல இருந்தேன். சரியா? அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நேத்து நைட்டு நினைக்கிறேன் அவங்களே வந்து பிரஸ் ரிலீஸ்ல போட்டாங்க, ரீச்டு அப்படின்னா நாங்க வந்து 1:2.5 ரேஷியோல எடுக்கிறோம். அதாவது நாங்க எத்தனை போஸ்டிங் இருக்கோ அதுல வந்து 2.5 மடங்கு அதிகமா நாங்க எடுத்திருக்கோம்னு அர்த்தம். அப்ப 6,000 போஸ்டிங்னா அதுக்கு 6,000 போஸ்டிங் நினைக்கிறேன், அது 2.5 மடங்கு அதிகம்னா 15,000 பேர் எடுத்திருக்காங்க. 6,000 போஸ்டிங் 15,000 பேர் எடுத்திருக்காங்க. அப்பனா ரீச்னு நீங்க பார்த்திருப்பீங்களா, 15,000 பேர் பார்த்திருக்கீங்களா, அதுல 9,000 பேர் வந்து போஸ்டிங் கிடைக்காதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் வெளியிட்டு இருக்காங்க இந்த ரிசல்ட்டை. அது எதுக்காக அப்படி பண்ணாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரியா? வழக்கம் போல ஒரு குழப்பத்துல தான் விட்டுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அதோட உச்சம் எங்கன்னா, நேற்று நைட்டு இதை வெளியிட்டாங்களா, நேற்று நைட்டே டெலீட் பண்ணிட்டாங்க. அதான் நம்ம ஒரு பதட்டத்திலே வச்சிருக்கணும், அதானே உங்க ஆசை, அதான் ஆசை. திடீர்னு இன்னைக்கு காலைல வெளியிட்டாங்க. சரியா? இப்ப என்ன சார் இதுக்கு அர்த்தம், எப்படி இதை கொண்டு போறது, ரீச்னா நாங்க என்ன செய்யறது, நாட் ரீச்னா நாங்க என்ன செய்யறது, இன்டர்வியூ நான் கிளியர், அதாவது இன்டர்வியூல நான் கிளியர் பண்ணியிருக்கேன், இன்டர்வியூக்காக நான் கிளியர் பண்ணியிருக்கேன், மெயின்ஸ்ல நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா பிரிக்கலாம் இதை. அதுக்கு முன்னாடி நம்ம ரிசல்ட் வெளியிடவே முடியாது, இவங்க தான் பாஸ் இவங்க தான் ஃபெயில்னு சொல்லிட்டு நான் தான் நம்ம லிஸ்ட்டை வந்து தனியா எடுத்து வச்சிருக்க சொல்லிட்டேன். சரியா? ரீச் நாட் ரீச் இதுன்ட்டு. அதுல குறிப்பா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ண போது நான் சொல்றேன் என்னன்ட்டு. சரியா? குறிப்பா இன்டர்வியூல சரி, இன்டர்வியூ ரீச் நாட் ரீச் 3 நபர்களையும் நான் மைண்ட் செட் பண்றேன் இந்த வீடியோல. சரியா? இந்த ஒரே வீடியோல 3 நபர்கள் என்னென்ன செய்யணும் அடுத்துன்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்றேன். விரக்தி இருக்கும், பயம் இருக்கும், எல்லாத்தையும் சொல்றேன் வாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ரீச் ஆன சில நிறைய பேத்துக்கும் வாழ்த்துக்கள், இன்டர்வியூ கிளியர் பண்ணீங்களா அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரியா? ஸோ நீங்க வந்து எப்படியும் ஜாப் கன்ஃபார்ம்.
ரீச்னா கூட ஒரு 60% தான் ஜாப் கன்ஃபார்மா இருக்கு. அதாவது பாஸ் பண்ணிடுவாங்க 60% அப்படின்னு இருக்கு. ஆனா இன்டர்வியூங்கிறப்ப கன்ஃபார்ம் ஜாப் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா கன்ஃபார்மா ஆயிடுச்சு. ஏன்னா அந்த லிஸ்ட் எப்படி பார்த்தாலும் ரெண்டுலயும் செலக்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? அதனால நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ள போறேன். இன்டர்வியூ கைடன்ஸ் செஷன் பிளஸ் மார்க் இன்டர்வியூ, அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் செஷன் கிளாஸ், அதை தொடர்ந்து மார்க் இன்டர்வியூ வந்து நம்ம அகாடமில வந்து கண்டக்ட் பண்றோம். அடுத்த வாரம் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிப்போம். டேட் நான் சொல்றேன். சரியா? இதுல வந்து ஃப்ரீ தான், இலவசம் தான். யார் யாரெல்லாம் இன்டர்வியூ கிளியர் பண்ணிக்கீங்களோ அவங்களால வந்து நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரியா? நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தாராளமா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. மெசேஜ் ஐ நீட் இன்டர்வியூ கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா உங்க வாட்ஸ்அப் எடுத்து இந்த மெசேஜை மட்டும் அனுப்புங்க. சரியா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ நீட் இன்டர்வியூ கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு வந்து நம்ம செஷன்ல சேர்த்துருவோம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டீடைல்ஸ்லாம் பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களை வந்து இந்த செஷன்ல சேர்த்துட்டோம். டேட் எப்பன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றேன். பொங்கலுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? இன்டர்வியூலாம் ஒண்ணுமே இல்லைங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூல 3 இருக்குல்ல, இல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியானதே இன்டர்வியூ தாங்க. அந்த அளவுக்கு சும்மா ஒரு 3 பேர் 4 பேர் கேள்வி கேட்பாங்க. நம்ம மாவட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போல்டா பேசணும், சத்தமா பேசணும். கரண்ட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தா தெரிஞ்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல, கரண்ட் இஷ்யூஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன படிப்பு வச்சிருக்கீங்களோ அதை பத்தியான பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரியா? கரண்ட் இஷ்யூஸ் நான் திரும்ப சொல்றேன். கரண்ட் அஃபேர்ஸ் வர, கரண்ட் இஷ்யூஸ் வர. இப்ப லட்சத்தீவு மாலத்தீவு இருக்குல்ல, இதை வச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க. மாலத்தீவை கம்பேர் பண்ணும்போது லட்சத்தீவுல என்னடா குறைச்சல் எங்க சொல்லுங்கப்பா அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி எப்படி கேட்டாலும் வந்து போல்டா ஆன்சர் பண்ணா நம்ம கிளியர் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். ஆனா அசால்ட்டா தட்டி தூக்கலாம் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். ஸோ இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை சொல்லிக்கிறேன். ரைட்டா? இதை வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ரைட்டா? ஃப்ரீ தான். என்ன ஆன்லைன்ல நடக்கும். சரியா? மார்க் இன்டர்வியூ திருச்சியில நடக்கும். செஷன் ஆன்லைன்ல நடக்கும். மார்க் இன்டர்வியூ திருச்சியில நடக்கும். ஆன்லைன்னா 1 to 1. ஏன்னா ஆப் மூலமா இல்ல, 1 to 1. சரியா? ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணி மெசேஜ் பண்ணீங்க. அதாவது ஆன்லைன்ல ஜாயின் பண்ணாம ஆப்ல இருக்கவங்க ரீச்னு சொல்லிட்டு நான் போய் மெசேஜ் பண்ணீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். ஃபைனல் ரிசல்ட் வரட்டும். சரியா? ஓகே. 45,000 பேர், அதுல 30,000 பேர் நாட் ரீச்டு, 15,000 பேர் ரீச்டு வந்திருக்கு. என்ன செய்யலாம் அவங்க 2 பேரும்? என்ன ரீச்டு வந்தவங்க என்ன செய்யலாம், நாட் ரீச்டு வந்தவங்க என்ன செய்யலாம்? 2 பேருமே பதட்டத்தில் இருப்பீங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா நாட் ரீச் பதட்டத்தோட சேர்ந்து ஒரு விரக்திக்கு போயிடுவீங்க. அதான் உண்மையும் கூட. சரியா? இந்த நாட் ரீச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 30,000 பேர் அடுத்து என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு, ஏன்னா நான் ஒரு இதெல்லாம் பார்த்தேன், நான் இன்னொரு சேனல்ல பார்த்தேன், ஒரு லைவ் கால் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுல அந்த ஒரு பொண்ணு நினைக்கிறேன், அவங்க சொல்றாங்க, சார் எனக்கு நாட் ரீச் வந்துருச்சு சார், 2 வருஷம் ஃபுல்லா கடுமையா படிச்சேன், நல்லாவே அட்டன் பண்ணேன். பிரச்சனையே இங்க வந்து வழக்கமா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினாலே இந்த பிரச்சனை வந்துடும். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கும் மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, நான் சொல்றேன். அப்படி சொல்றாங்க 2 வருஷம் ஃபுல்லாவே நான் படிச்சேன் சார், எனக்கு நாட் ரீச் வந்துருச்சு சார், என்ன சார் செய்யறது அப்படின்ட்டு. அதுக்கு அந்த நபரு ஜாலியா இருங்க, ஜாலியா எடுத்துங்க, அசால்ட் நீங்க பாட்டு ஜாலியா இருங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன், 2 வருஷம் 3 வருஷம் டைம் பாஸுக்கா குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் படிச்சா கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா, மெயின்ஸ் எக்ஸாம்லாம் வந்து சாதாரண இல்ல, நீங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் இல்ல ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து 10 மடங்கு அதிகம். ஏன்னா ப்ரிலிம்ஸை மைண்ட்ல ஏத்திட்டு அங்க போய் ஓஎம்ஆர்ல டிக் பண்ணா மட்டும் போதும். இங்க மைண்ட்ல ஏத்தணும், அதை அப்படியே பேப்பர்ல கொண்டு வரணும், அதுல ஃப்ளோ சார்ட், டேட்டா டயக்ராம், அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ், ரிலவெண்ட் ஆன்சர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஏன்னா வரிசையா டெஸ்ட் எழுதி கையை உடஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருப்பாங்க. அந்த ஏன்னா நான் பார்த்திருக்கேன், கண் கூட நான் பார்த்திருக்கேன், அதனால சொல்றேன். சரியா? அவ்வளவு ஜாலியால எடுத்துக்க முடியாது. நான் ஃபர்ஸ்ட் அதை சொல்றேன், நாட் ரீச் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஜாலியா எடுத்துக்க முடியாது. மூவ் ஆன்னு சொல்றாங்களே, உங்களால மூவ் ஆன்ல செய்ய முடியாது. நான் சொல்றேன், சின்சியரா படிச்சவங்கள நான் சொல்றேன். சரியா? அப்ப என்னதான் நாங்க செய்யறது? இயற்கை என்ன உங்களுக்கு, அதாவது இயற்கையா உங்களுக்கு என்ன ஆகுதோ அதை அப்படியே விட்டுருங்க. அதை எதிர்த்து போராடணும்லாம் பார்க்காதீங்க. அதாவது கடுமையா படிச்சீங்க, கடுமையா எழுதிருக்கேன், கடுமையா டெஸ்ட்ல எல்லாம் சூப்பர் மார்க் வாங்கினேன், ஏன்னா நான் நல்லாவே இந்த எக்ஸாமே நான் நல்லா அட்டென்ட் பண்ணேன், கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன், ஆனா கிளியர் ஆகல. இதான் மெயின்ஸ் எக்ஸாம்ல ஒரு பிரச்சனை. ஏன்னா திருத்துறவங்களோட மைண்ட் செட் மாற அப்படியே டக்கு ரிசல்ட் மாறும். இது ஒரு பிரச்சனை, அதுக்காக தான் வரேன். சரியா? இந்த வருஷம் மெயின்ஸை தூக்கி விட்டுறது பெஸ்ட், குறிப்பா அந்த குரூப் 2 ஏக்கு. ஏன்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால மூவ் ஆன்லாம் ஆக முடியாதுங்க. நான் தெளிவா சொல்லிக்கிறேங்க. ஒரு வாரம் 2 வாரம் விரத்தியாக இருக்கும். இயற்கையை அப்படியே இயற்கையோட விட்டுருங்க. நீங்க அப்படியே எதிர்த்து போராடுவோம், இந்த பட்டிக்கலாம் பாரு, அப்பெல்லாம் ஆக முடியாதுங்க. அப்படிலாம் இயற்கையா தோணாதுங்க, தோணாது, வாய்ப்பே இல்லைங்க. சரியா? அப்படியே விட்டுருங்க. கண்டிப்பா ஒரு 2 வாரம் 1 வாரம் அப்படியே விடுங்க, அதுவாவே ஆறும். சரியா? ஆனா நீங்க டிப்ரெஸ் ஆகுறதுல வேலை கிடைக்கலன்னு டிப்ரெஷன் ஆகுங்க. ஆனா அதை விட்டுட்டு அவங்களுக்கு கிடைச்சிச்சே எனக்கு கிடைக்கலையே, திறமை இல்லை போல, எனக்கு திறமை இல்லை, அவங்களுக்குலாம் கிடைக்குது அப்படின்னு இன்ஃபீரியரா, அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மையில டிப்ரெஷன் ஆகாதீங்க. சரியா? இந்த சயின்ஸ், இந்த மாதிரி இந்த குரூப் 2 மெயின்ஸுக்கு இந்த சிலபஸ் இருக்குல்ல, இது ஐன்ஸ்டீனே வந்து சயின்ஸ் எழுதிருந்தாலும் ஐன்ஸ்டீனே ஃபெயில் ஆயிருப்பாரு. அம்பேத்கரே வந்து பாலிட்டி எழுதிருந்தாலும் அம்பேத்கரே ஃபெயில் ஆயிருப்பாரு.
ஏன்னா இங்க வந்து அவங்க பாக்குறது அவங்களோட சிந்தனை இல்ல, அவங்க பாக்குறது என்னன்னா மெயின்ஸ் எக்ஸாம்ல ஆன்சர் கீ கீழே இருக்கான்னு பாரு, கீழே இருந்தா மார்க்க போடு, கீழே இருக்கான்னு பாரு, கீயை புடி, ஆன்சர் கீயை புடி, கீழே டக்கு டக்கு டக்குன்னு இந்த 10 மார்க் போடு, கீழே இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு. ஏன்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல 12 மார்க் 15 மார்க் ஈஸி தான் இப்ப நடந்த எக்ஸாம்ல, ஆனா 6 மார்க் அந்த அளவுல ஈஸி இல்ல. குறிப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 மார்க்ல மறைமுக கேள்வி அதுக்கான ரெலவென்ட் ஆன்சர் எழுதுறதுக்கு கொஞ்சம் திணறி இருப்பாங்க. 6 மார்க்க சொல்றேன். சோ அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இது, சரியா? அதனால நாட் ரிச்னா கவலைப்படாதீங்க. இந்த குரூப் 4 எக்ஸாம் இருக்கு, குரூப் 2 எக்ஸாம் இருக்கு. அதுக்காக வந்து டக்குன்னு படிக்கணும்னா முடியாது. உங்களால ஒரு 2 வாரம் 1 வாரம் விரத்தியா தான் இருக்கும். உங்களால முடியலன்னா பிரைவேட் ஜாப் போயிட்டே படிங்க, சரியா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் குரூப் 2 ஏக்கு மெயின்ஸை வெட்டி விடுறதுக்காக ஏதாவது கேள்வி கேளுங்க. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் இருக்கு, குரூப் 2 எக்ஸாம் இருக்கு, பிரைவேட் ஜாப் இருக்கு. இது மூணையும் புடிச்சிட்டு நீங்க பாட்டு நகருங்க. வேற எதுவும் இங்க வாய்ப்பு இல்ல. ஜாலியெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா நான் சொல்ற நபருக்கும் சொல்லிக்கிறேன், இது ஒன்றும் சாதாரண எக்ஸாம் இல்ல. ஏன்னா இது ஒரு மெயின்ஸ் எக்ஸாமு. இதுக்கு தவமா இருந்து படிச்சிருப்பாங்க, அவ்வளோ ஒர்க் பண்ணிருப்பாங்க, கையை உடையிற அளவுக்கு எழுதியிருப்பாங்க. அதுல எந்த மாற்றக்கத்து இல்ல. இவங்களை வந்து குறை சொல்லவே முடியாது, சரியா? கிளியர் ஆலனாலே உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையும் மனசுல வச்சுக்கோங்க, சரியா? அதனால நாட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கவலைப்படாதீங்க. கவலை இருந்தா கூட அதை கொட்டி தீர்த்துருங்க, அழுகையை கொட்டி தீர்த்துருங்க. வேற வழி இல்ல. திறமை இல்லைன்னு நினைச்சிட்டு அழுகாதீங்க. ஜாப் கிடைக்கல, வேலை கிடைக்கல, ஜாப் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு வேணா ஃபீல் பண்ணுங்க. அதான் உண்மையான ஃபீல். திறமை எல்லாம் அழுகாதீங்க, சரியா? நான் சொன்னேன் ஐன்ஸ்டீன் அவங்களே வந்து முடியாது, சரியா? அதனால இந்த இதை ஒரு 2 வாரம் 1 வாரம் அப்படியே விடுங்க, சரியா? கண்டிப்பா சரியாகும். ஏன்னா நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நானே அந்த கடந்து வந்திருக்கேன். எனக்கே கொஞ்சம் சில ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ரீச்னு அனுப்புறாங்க. சரி என்ன சார் பண்றது, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட ஸ்டூடெண்ட்ஸும் உண்டு. என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் மூவ் ஆன் ஆகும்னா டக்குன்னு ஆக முடியாது, ஒரு டைம் விட்டு ஆகுங்க, சரியா? 15,000 பேர் ரீச்டு. ஃபர்ஸ்ட் அவங்க போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பின அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா என்ன லிஸ்ட் தனியாக எடுத்துருக்கோம், அதை தனியாக விடுங்க. எனக்கு நமக்கு தனியாக அனுப்பிச்சதுல பார்த்தீங்க அப்படின்னா, சார் ரொம்ப பயமா இருக்கு சார். யாரு போஸ்டிங் கிடைச்சிரும்னு சொன்ன அதே நபர்கள் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு சார், என்ன பண்ணனே புரியலன்னு அனுப்புறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி இப்படிதான். ஏன்னா அதனால தான் நேற்று நான் வெயிட் பண்ணேன். அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமாலாம் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாலாம் சொல்ல மாட்டாங்களே, ஏதாவது ஒன்று இருக்குமேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். இன்டர்வியூ ரிசல்ட் வெளியிட்டப்பவே கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஏன்னா நான் இன்டர்வியூ ரிசல்ட் இப்போ டக்குன்னு ஏதாவது வெளியிடுவாங்களா இல்லை என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு டக்குன்னு வெளியிட்டாங்க. அது வெளியிட்டதுக்கு அப்புறம் ரீச் நாட் ரீச் வெயிட் பண்ணேன். என்னதான் இருக்குது, என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக அவங்க விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி வச்சாங்க. 15,000 பேர் எதுக்குங்க எடுக்கிறீங்க? சத்தியமா புரியலங்க, சத்தியமா புரியல. ஏன்னா 9,000 பேரா சர்டிஃபிகேட் தப்பா எழுதிருப்பாங்க, ஒண்ணுமே புரியல எனக்கு. 6,000 போஸ்டிங் 15,000 பேர் எதுக்கு? 6,000 பேர் கிளியர், 15,000 பேருக்கு வாழ்த்துக்கள். அதுல எந்த மாற்ற கருத்து இல்ல. 45,000 15,000 போயிருக்கீங்க, மாற்ற கருத்து இல்ல, சரியா? இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், அதுல இங்கிலீஷ் மீடியம் ஜாஸ்தியா இருக்காங்க இன்டர்வியூல. அது என்னன்னு ஒன்றும் புரியல. வழக்கமாவே இங்கிலீஷ் மீடியம் தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க தானே ஆன்சர் கீ கொஞ்சம் கரெக்டா இருக்கும். தமிழ் மீடியம் டிரான்ஸ்லேஷன் வழக்கம் போல டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் தான் வந்திருக்கும் போல, சரியா? திருத்துறவங்களும் கரெக்டா வந்து நிதானமா அவங்க ரோபோட்டா அப்படியே ஒரு மாதிரி இதா இல்ல எப்படியா திருத்திருப்பாங்க போல, சரியா? 15,000 பேர் ரீச்டு. என்ன பண்ணலாம் இப்ப நீங்க? குழப்ப பதட்டத்திலே நீங்க யூடியூப்லேயே அப்படியே எங்கெங்க யாரையா சொல்றாங்களா பார்த்துட்டே இருக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி ஏதாவது சொல்றவங்க வெயிட் பண்ணுங்க. அது சொல்றதுக்கும் எப்படியும் டைம் ஆகும் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்டு தான் அதுக்கப்புறம் வருவாங்க போல. 1:2.5 சொல்லிட்டாங்களா? 15,000 பேரா? 6,000 பேர் தான் போஸ்டிங்க, சரியா? அதனால தயவு செஞ்சு வெளியில யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த நீங்களா உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் விரக்தி அதிகமாகுது. நீங்க ஒருவேளை சில பேர் நல்லா எழுதியிருக்கலாம், நல்லா கம்ப்ளீட்டே பண்ணவங்க கூட கிளியர் ஆகல. அதான் எனக்கு மனவேதனையா இருக்கு. ஃபுல் கம்ப்ளீட், ஃபுல் ரெலவெண்ட். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன், அவ்வளோ கம்ப்ளீட் ஆனவங்களும் கிளியர் ஆகல. நானே நம்பினேன் எப்படி உங்களா என்ன சொல்ல இன்டர்வியூ பிடிச்சிருவாங்க நம்பினேன். நான் இன்டர்வியூ வரல, எனக்கே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, சரியா? ஒரு குழப்பமான ரிசல்ட்டுங்க, குழப்பமான ரிசல்ட்டு, ஒரு குழப்பமான சிச்சுவேஷனு. என்ன அப்படிதான் இருக்கு இந்த சூழ்நிலை. எது எப்படியோ இன்டர்வியூ கன்ஃபார்மு, இந்த 15,000 பேர் கிளியர் கன்ஃபார்மு அப்படி இருக்குது. இப்போ ரீச் ஆனவங்க என்ன செய்யலாம்? ஒரு பயத்திலே இருப்பீங்க, என்ன செய்யறது யாருன்னு யார்ட்டையும் எதுவும் சொல்லாதீங்க. சார் நான் கிளியர் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கிளியர் ஆகிடுவீங்க. அதில் எந்த மாற்றக்கத்து இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதனால தான் வெயிட் பண்ணுங்க. வெயிட் + குரூப் 4 அப்படியே சைடில் குரூப் 4 படிச்சுட்டு இருங்க. அதாவது வெயிட் + குரூப் 4, வெயிட் + குரூப் 4, சரியா? குரூப் 2 கன்ஃபார்ம் ஆனால் குரூப் 2 அப்படியே அது குரூப் 4. ஏன்னா அது 4 மாசத்துல அந்த எக்ஸாம். அப்படி வேணா பண்ணுங்க, சரியா? பிரைவேட் ஜாப் போலாமா சார்னா வெயிட் பண்ணி பாருங்க, சரி? வெயிட் பண்ணி 1 மாசம் 1.5 மாசம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? வெயிட் பண்ணி பாருங்க, சரியா? இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குங்க இந்த ரிசல்ட். இப்படிதாங்க சூழ்நிலை. இதுல என்ன இன்னொரு இதை பாருங்க, இதான் அவங்க வெளியிட்டது. இதான் அந்த ரீச்சடா, அந்த ரீச்சர் வெளி என்னப்பா ரிசல்ட்? ரீச்சர் இன்டு ஜோனு, நாட் ரீச்சர் இன்டு ஜோனு, என்ன இது? சரி ஓகே விடுங்க. ஏன்னா
இது அப்புறம் என்ன இதை கவனிங்க, இங்க பாருங்க சரியா. நான் இதை பார்த்தோன்னே நேத்தே வந்துச்சு நைட்டு. இதை பார்த்தோன்னே ஏதோ அரசாங்கமோ இல்ல திமுக கட்சி தான் ஏதோ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க போல, இது ஒரு அரசியல் அறிக்கை, திமுக அறிக்கைன்னு நினைச்சேன். சத்தியமா நான் அதான் நினைச்சேன். என்னங்க ஒரு அரசாங்க பிரஸ்ஸுங்க, அது பிரஸ் ரிலீஸ், ஒரு அரசாங்கத்தில் வெளியிடக்கூடிய ஒரு செய்தி இது. இதுல எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரோட பேரும் அது அவரோட அந்த நூற்றாண்டு எல்லாம் போட முடியும்? நான் குறை சொல்றதுக்காக சொல்ல, செய்த நன்மை உண்டு, அதை வெளில கொண்டாடுவோங்கிற அவ்வளவுதான். இங்க மாற்று, அவங்க கட்சி கொண்டாடுவோம், நாடு கொண்டாட்டும். ஒரு அரசாங்கம், அதுவும் சுதந்திரமா இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது இண்டிபெண்டன்ட் பாடி, எப்படி ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், முன்னாள் அரசியல் கட்சியோட தலைவரோட அந்த சிம்பிளை வச்சு ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியிட முடியும்? எனக்கே சத்தியமா புரியலங்க. ஃபர்ஸ்ட் இதை நான் பிரஸ் ரிலீஸ்னே நம்பல, அப்புறம் தான் உள்ளது பார்த்தேன் சரியா. 1:2.5 நீங்க போட்டிருக்காங்க, என்ன 1:2.5 நீங்க போட்டிருக்காங்க. சில பேர் டெலிட் ஆனதுக்கு அப்புறம் 1:1.25 போட்டிருப்பாங்க, அதை அடிச்சுட்டு மாத்துவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டிஎன்பிஎஸ்சி ஓகே, குழப்புறவங்க அந்த அளவுக்குலாம் குழப்ப மாட்டாங்க சரியா, நீங்க நினைக்கிற அளவுக்கு. ரைட்டு, சரி இது மாதிரி ஆயிடுச்சுங்க, என்ன செய்யறது, வாட் டு டூ. 15,000 30,000 என்ன நடந்தாலும் எனர்ஜெட்டிக்கா ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்க, அவ்வளவுதான் இங்க மேட்ரு சரியா. ஸோ ரீச்டு நாட் ரீச்டு இன்டர்வியூ, 3 விதமான ஸ்டூடெண்ட்ஸ், முப்பரிமாணத்தில் யோசிப்பீங்க. நாட் ரீச்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே உங்க மனசு எப்படி இருக்கோ அப்படியே விடுங்க, அப்படியே நான் இதாரெல்லாம் ஒன்றும் ஆக முடியாது, அவ்வளோ சாதாரண அந்த வலி அடங்காது. நான் சொல்றேன், ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நான் சொல்றேன். ரீச்டு ஸ்டூடெண்ட்ஸ் பொறுமையா இருங்க, பிரைவேட் ஜாப்ல சேரலாமான்னா உங்க சாய்ஸ், பொறுமையா இருந்து பார்ப்போம். குரூப் 4 படிங்க, ரீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் சரியா. கொஞ்சம் அதை வெளில எக்ஸ்போஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அப்படியே அந்த நிலையில இருங்க சரியா. ஏன்னா நல்லா எக்ஸாம் எழுதுனவங்களா கொஞ்சம் சொல்லியிருப்பீங்க வெளியில, நான் அடிச்சிருவேன், எனக்கு இன்டர்வியூ வந்திருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு இப்ப ரிசல்ட் வராத பட்சத்துல நீங்க ஃபெயில் ஆனதை விட நம்ம சொல்லிட்டோமே, ஐயோ சொல்லிட்டோமே, அவங்களா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற வரத்தியும் இருக்கும். அதெல்லாம் நினைச்சு வரத்தி ஆகாதீங்க, அவங்களா 10 நாள்ல மறந்துட்டு போயிடுவாங்க, ஏங்க நீங்க வேற பேசிட்டு இருக்கீங்க சரியா. ஃபர்ஸ்ட் நாட் ரீச்டு, சாந்தம், ஒரு அமைதி, ஒரு வாரம் 2 வாரம் விட்டுருங்க, இயற்கையா விட்டுருங்க. அதை தாண்டி நான் ஜாலியா இருக்கேன் பாரு, ஜாலியா இருக்கேன், நான் மறந்துட்டேன், மறக்காது. 2 வருஷம் உழைப்பு மறக்காது, 2 வாரம் விடுங்க, அப்படியே தானா மாறும் சரியா. இந்த 15,000 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு, வெயிட் பண்ணுங்க சரியா. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரியா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஃபைனலாக வந்துடுறேன். ஸோ நான் இன்டர்வியூ கைடன்ஸ்க்கு என்னன்னு சொல்லிட்டேன், அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சரியா. அந்த நம்பருக்கு ரீச்சர் என்ன செய்யணும், நாட் ரீச்சர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன், ஓகேவா. தெளிவாக சொல்லிட்டேன், ஏன்னா டைம் பண்ண ஓகே, தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷிங்கில் முடிச்சிடுறேன், இந்த வருஷம் நடக்க போகுது. ஏன்னா அதிகபட்சம் என்ன செய்ய முடியும், இப்போ இந்த குரூப் 2A மெயின்ஸ் எதுக்கு, குரூப் 2A மெயின்ஸ் எதுக்கு, இந்த கேள்விதான் இந்த வருஷம் வைக்கணும். இது வரைக்கும் ரீச்சர் நாட் ரீச்சர் இன்டர்வியூ அடுத்த கட்டத்தை நகர்றீங்க, இந்த கேள்வியை இந்த ஒரு வருஷம் வைக்கணும். வெட்டி விடுங்கிற டிஎன்பிசி வைக்கக்கூடிய அனைத்து ஆஸ்பிரன்ஸோட கோரிக்கை என்னன்னா, அனைத்து ஆஸ்பிரன்ஸும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, சுமார் 15 லட்சம் பேர் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. நான் சொல்றேன், சுமார் 15 லட்சம் பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை, குரூப் 2A மெயின்ஸ் எதுக்கு இந்த வருஷம் வெட்டி விட்டுருங்க. உங்களுக்கு வேலை கம்மி, டிஎன்பிசிக்கு சொல்றேன், உங்களுக்கு வேலை கம்மி. இந்த மாதிரி 1:2.5, ஐயோ என்ன போட்டு குழப்புறது, 1:2.5 1:3 என்ன அதெல்லாம் போட்டு குழப்பலாம் வேணாம், தெளிவு வேணும் அவ்வளவுதான். ஏன்னா இவ்வளவு பேர் எழுதியிருக்காங்கப்பா, இவ்வளவு பேர் போஸ்டிங்ப்பா, இந்த இன்டர்வியூ கிளம்புங்க அப்படின்னு தெளிவு வேணும். ஜோனுக்குள்ள ஜோனுக்கு வெளியில அது என்ன எத்குவேக் ஜோனா, ஏன்னா குரூப் 2A மெயின்ஸ் எதுக்கு வெட்டி விட்டுருங்க. ஜாலியா, அதாவது ஜாலியானா என்ன சொல்றது, நீங்களும் நிம்மதியா இருக்கலாம், ஆஸ்பிரன்ஸும் கரெக்டா படிப்பாங்க. உங்களுக்கு தேவையான அந்த லெட்டர் ரைட்டிங், அந்த ஹின்ஸ், அதுக்கு மட்டும் மதியம் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு அதை மட்டும் செக் பண்ணி உள்ள நாலேஜ் விட்டுருக்காங்கிறேன். அதுதானே தேவை. வேதியியல் அட்டவணை தேவையா, உள்ள கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறவங்களுக்கு வேதியியல் அட்டவணை தேவையா, அந்த அணு சிதைவு அணு பிளவுலாம் தேவையா, சவுண்ட்னா என்ன தேவையா, அதெல்லாம் தேவையில்ல. சயின்ஸ் என்னாச்சும் தூக்கி விடுங்க, இப்ப சயின்ஸ் என்னாச்சும் தூக்கி விடுங்க. ரிசல்ட் விட 2 வருடம் ஆகிறது, அதுக்காக தான். ஏன்னா நீங்க தரமான வரம்புகளை எடுக்கிறோம்னு சொல்றீங்க சரியா, ஆனா ரிசல்ட் விடுறதுக்கு 2 வருஷம் ஆகுது, 2-3 வருஷம் ஆகுது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 2019 எப்ப 4 வருஷம் ஆச்சு. இந்த 2024 சேர்த்தா அது ஒரு 5 வருஷம் ஓடும் போல. ஏன்னா போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கு 5 வருஷம் ஓடுது, 2 வருஷம் இல்ல 5 வருஷம் ஓடுது. 2019 அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வெளியிடுறதுக்கு அந்த இதுவும் சேர்த்து சொல்றேன் சரியா. அதனால டக்குன்னு வெட்டி விட்டுருங்க, அவ்வளவுதான். ஸோ குரூப் 2க்கு இன்டர்வியூ, குரூப் 2A
குரூப் 2க்கு மெயின்ஸ், குரூப் 2A மெயின்ஸ் இல்லாம சிங்கிள் பேப்பர்ல அப்படியே குரூப் 4 மாதிரி நுழைச்சு விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மதியம் வேணா லெட்டர் ரைட்டிங், அது வேணா அதான தேவை, நபர்களுக்கு அதான தேவை. சரியா? எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறப்ப ஒரு தேசப்பற்று நல்லா சர்வீஸ் பண்ணு, அங்க அந்த ட்ரைனிங் டைம்ல உங்களோட அந்த இதை காட்டிடுங்கிறேன். சரியா? அவங்கள புரிஞ்சிருங்க, ட்ரைனிங் டைம்ல நல்லா எழுது அப்படின்னு பண்ணி விட்டுருங்க. ட்ரைனிங் போறதுக்கு இந்த எக்ஸாம்ல அப்படியே விட்டுருங்கிறேன். சரியா? என்ன சொல்றது? ரைட், எல்லாமே சொல்லிட்டேன். சரியா? கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ரீச்சடு ஒன்று சொல்லிட்டேன், நாட் ரீச்சடு ஒன்று சொல்லிட்டேன், இன்டர்வியூ சொல்லிட்டேன். என்ன அதனால கவலை இனிமேட்டு இல்லை. என்ன சார் இது எப்போ இது 15,000 நாங்கள் என்ன 6,000 எங்கே அப்படின்னு கேட்பீங்க. என்கிட்ட பதில் இல்லை, அது டிஎன்பிசி தான் பதில் சொல்லணும். சரியா? இன்டர்வியூ செஷன் நடக்க போகிறோம், அது நடக்குது. அந்த 6,000 9,000 பேர் அது என்னன்னு பார்ப்போம். சரியா? நாட் ரீச்சடு வேலை இல்லை. சரியா? அந்த வேலை இல்லை மீன்ஸ் அது நாட் ரீச்சடுங்கிறவங்களுக்கு இது இல்லை, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரல, 6,000க்குள்ளே வரலன்னு அர்த்தம். அதனால் அவங்க அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகே, உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக நம்ம இதில் என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக பார்ப்போம். சரியா? ஏன்னா இப்போ ரீச்சடு இன்டர்வியூங்கிறப்ப இன்னும் குழப்பத்தில் தான் இருக்குது. ஃபைனலாக அந்த 6,000 பேருக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.